வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது. சேஃபாக இருங்க, குழந்தைங்க பத்திரமா பார்த்துக்குங்க. இப்போ என்ன இந்த ப்ளாக்னால், இது தேங்காய் சட்னி. ஸோ இதோட ரெசிபி நான் எடுக்கல. நிறைய பேர் தேங்காய் சட்னி செய்வீங்க. இந்த நாள் நான் சொல்கிறேன் எப்படின்னா, தேங்காய், அதாவது தேங்காய் ரொம்ப இளங்காயெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா முத்தின தேங்காவாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி ஒரு முத்தின தேங்காய் எடுத்துக்கணும். ஒரு தேங்காய் நல்லா தான் இவ்வளோ சைஸு, இவ்வளோ பெருசுக்கு புளி. சரியா? அப்புறம் 10 வரமிளகா, அப்புறம் உப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இது எவ்வளோ கடலப்பருப்பு, எவ்வளோ உளுத்தம்பருப்பு போடுங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ஆற விட்டுட்டு, உப்பு போட்டு, கல்லுப்பு போட்டு சாப்பிட்டு. வெளியே மழை பெய்யுது. இங்கே சாப்பாட்டில் இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நேரம் இல்லை, காலை செஞ்சிங்கன்னா ஒரு மதியானம் வரைக்கும் அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும். ஏன்னா தேங்காய் இருக்காது இல்லையா? அதனால் ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ நான் சாப்பிட போகிறேன். காலையிலேருந்து சாப்பிடல, மணி 3 ஆயிடுச்சு. இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிடுங்க, இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ஹாப்பி ஜாலி லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். பாய் மக்களே.